சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை திரும்ப காலையிலேருந்தே ஒரு மாதிரி போக்கு காட்டிகிட்டு இருக்குது. காலையில் மழையாக இருந்துச்சு, அப்புறம் வெயில் அடிச்சது, அப்புறம் திரும்ப மழை, இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப சூரியன் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் உருவாகிருக்கக்கூடிய மாற்றங்கள் தானே இதெல்லாம்? கண்டிப்பா. என்னதான் நீங்க சொன்ன மாரி காற்றழுத்த பகுதி இருந்தாலுமே, இது காற்றழுத்த பகுதி இன்னும் சென்னைக்கு அருகில் இல்லை. இப்போ வந்து டெல்டா பக்கத்தில இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அடர்ந்த மேகங்கள் வந்து அந்த காற்றழுத்த பகுதி சுத்தி உள்ள ஒரு பகுதியா தான் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். ஸோ மேலும் வருகின்ற இன்னைக்கு இரவு நாளைக்கு காலையில போக போக இந்த காற்றழுத்த பகுதியானது அந்த இலங்கைக்கு அருகில இருந்து படிப்படியாக மேலே அது அப்படியே கடலூர், பாண்டி அப்படியே அந்த சென்னைக்கு அப்படியே அந்த தமிழக கடலோர பகுதியில் அப்படியே நமக்கு மேலே வரும்போது நமக்கு வந்து இன்னும் மழை இப்போ இந்த பிரேக் இப்படி விட்டு விட்டு வரது வந்து கொஞ்சம் தீவிரமாக மழை வந்து விடாத ஒரு கொஞ்சம் மழை கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ஸ் இருக்கிறத பார்ப்போம். இப்போ கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறனால நமக்கு வந்து இது மாதிரி விட்டு விட்டு போகிற மழை டெல்டா போன்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை அந்த மாதிரி ஒரு மழை வந்து கடலூர் அந்த பகுதியிலலாம் மழை பெய்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டான பேட்டர்ன் தான். இப்போ நமக்கு அருகே வரும்போது இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்னும் நல்லா தொடர்ந்து மழை வந்து பெய்யறதை நம்ம பார்க்கலாம். காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வழிபெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லிருக்குது. அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு ஒரு காற்றழுத்த பகுதிக்கும் டிப்ரெஷனுக்கும் அதாவது நமக்கு வந்து காற்றழுத்த பகுதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தீவிர காற்றழுத்த பகுதி அதாவது வெல் மார்க் லோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது தீவிரமடைந்த பிறகு நமக்கு டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது இதை பொறுத்த வரைக்கும். ஒரு தீவிர காற்றழுத்த பகுதிக்கும் ஒரு டிப்ரெஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ நாட்ஸ் தான் நம்ம சொல்லுவாங்க. அந்த காற்றின் வேகத்தை திசையை பொறுத்து நம்ம சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றழுத்த பகுதியானது கரைக்கு அருகே அதாவது நம்ம தமிழகத்துக்கு கரைக்கு கடலோர பகுதிக்கு அருகேவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆக்வர்ட் ட்ராக்கில் நமக்கு வந்து படிப்படியாக லேட்டிடியூட் தான் நம்ம கிளைம் ஆகிறத பார்க்குறோம். பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க மேற்கு வடமேற்கு திசையிலேருந்து நகர்றதும் அப்படி நகர்ந்து வரும்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டாக்னன்ட் ப்ளஸ் லைட்டாக மேலே கிளைம்பிங் ஆஃப் த லேட்டிடியூட் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நம்ம பார்க்குறீங்க. ஸோ இதனால் பெரிய டிப்ரெஷன் அப்படின்னா அதனால் ஒரு இதுவாக இருக்கலாமே தவிர பெரிய அதனால் சிக்னிஃபிகண்ட்டான மழை எதுவும் பெருசாக மாறுறதோ அதுவும் இருக்காது. ஸோ வாட் எவர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி காற்றழுத்த பகுதியாக இருந்தாலும் அதே மழை தான், டிப்ரெஷனாக இருந்தாலும் அதே மழை தான். காற்றோட வேகம் வந்து கொஞ்சம் மேபி இருக்கலாம், பட் நாட் சிக்னிஃபிகண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் நம்ம இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அருகே இருக்கிறனால என்னோட டவுட் வந்து இது டிப்ரெஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. மேபி ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி அதாவது வெல் மார்க் லோ ப்ரெஷர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பார்க்குறோம். இது அடுத்து ஸோ இப்போ ஒரு 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அண்டமான் கடல் பக்கத்தில் அங்கே ஒரு காற்றழுத்த பகுதி அடுத்த காற்றழுத்த பகுதி உருவாகுது. அது அங்கேருந்து நகர்ந்து வரதுக்கு நிறைய டைம் இருக்குது. மேபி அது வந்து டிப்ரெஷனாக மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். 25ஆம் தேதி உருவாகிறத பற்றி அடுத்து பேசலாம். முதல்ல இதுக்குள்ளே வருவோம். இப்போ உருவாகிருக்க இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு எந்த அளவுக்கு மழையை நம்ம எதிர்பார்க்கலாம்? சென்னை மட்டும்தானா இல்லை டெல்டா மாவட்டங்கள்லேயும் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் இருக்கா? இன்று காலையிலே பார்த்திங்கன்னா நமக்கு இலங்கைக்கு அருகே பயம் கொள்ளும் போது என்ன ஆச்சுன்னா நமக்கு அந்த ராமநாதபுரம், நம்ம நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூரில் சில பகுதிகள் இங்கே எல்லாமே நம்ம மயிலாடுதுறை இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொழிவானதை பார்த்தோம். சில பகுதிகள் பர்டிகுலராக ராமநாதபுரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்து 200 மில்லிமீட்டரேக்கே மழை பதிவானதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது மழையானது இது பார்த்திங்கன்னா பீக் டைம் பார்த்திங்கன்னா இரவில் ஆரம்பித்து காலையில் வரைக்கும் அந்த பீக் டைம் நம்ம சொல்லுவோம். நைட்லேருந்து அந்த விடிய காலை வரைக்கும் நம்ம அந்த பீக் டைம் சொல்லுவோம் மான்சூனுக்கு. ஸோ அந்த டைமில் நல்ல மழை பதிவானதை பார்த்தோம். இது மேலும் நகர என்ன ஆகும்னா அந்த காற்று ஸோ இது வந்து எப்படின்னா அப்படியே மேலே அப்படியே கடலூர் அப்படி அந்த பக்கத்தில் வரும்போது அந்த காற்றின் குவிப்பு அதோட வடப்பகுதியில் இதுவாகும். ஸோ அப்படியே லைட்டாக அப்படி ஷிஃப்ட் ஆகும். ஸோ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வருகின்ற நேரத்தில் மேபி இன்னைக்கு மாலை இரவு வரைக்கும் மழை இருக்கும். அப்புறம் படிப்படியாக மழை குறையும். அப்படியே மேலே லேட்டிடியூடில் கொஞ்சம் மேலே கடலூர், விழுப்புரம், சென்னை போன்றதில் இன்று இரவுலேருந்து மழை வந்து படிப்படியாக அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக இன்று இரவில் இருந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னால் அடுத்து இன்னும் இது வந்து எத்தனை நாட்களுக்கான மழை வந்து சென்னையில் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? அதிகபட்சமாக எவ்வளோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இது வந்து ஒரு ட்ரிக்கியான நமக்கு லோ ப்ரெஷரை தான் பார்க்குறோம். ஏன்னா சில மாடல்களில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு வரைக்கும் தான் அதாவது 22ஆம் தேதி வரைக்கும் 23ஆம் தேதி காலையில் வரைக்கும் நமக்கு மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். சென்னை நம்மளை தாண்டி விட்டு சென்று விட்டால் மழை இப்போ எப்படி நமக்கு வந்து கடலூருக்கு கிட்ட அருகில் வந்தால் டெல்டாக்கு குறைஞ்சிருதோ சென்னை கிட்ட வரும்போது சென்னை கீழே உள்ள பகுதிகள் வந்து அதேமாதிரி மழை குறைந்து விடும். ஸோ ஆந்திரா நெல்லூர் பக்கத்தில் போகும்போது சென்னைக்கும் மழை குறைந்து விடும். ஸோ ஏன்னா அவங்க வந்து அப்போ தென்னாந்திரா பகுதி அந்த பகுதியில் வந்து மச்சிலிப்பட்டினம் போன்ற பகுதிக்கு மழை தொடரும். ஸோ இது நம்ம லேட்டிடியூடுக்கு இருக்கிற வரைக்கும் கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு மழையோட தாக்கம் வந்து நம்ம இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ சில மாடல்கள் வந்து நம்ம 23ஆம் தேதிக்கு மேலே வந்து அதுக்கு மேலே சென்ற மாதிரி நமக்கு தென்னாந்திரா பகுதியில் போகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் 21, 22 மேபி 23 காலையில் வரைக்கும் நமக்கு வந்து மழை தொடரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் படிப்படியாக மழை குறைந்துவிடும் எதிர்பார்க்கலாம். சில மாடல்கள் வந்து நம்ம பக்கத்துலேயே வட தமிழகத்துக்கு அருகே நம்ம இருக்கிற மாதிரி அது 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த அன்சர்டனிட்டி இருக்குது. பட்
பொதுவாக நெக்ஸ்ட் 2 நாட்களுக்கு நமக்கு உறுதியாக தெரியுது. அடுத்து 21, 22 மேபி 23ஆம் தேதி வரைக்குமே காலை வரைக்குமே கடலோர மாவட்டங்களுக்கு மழை தொடரும். பர்டிகுலர் சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றும் நாளையும் வந்து ஒரு நல்ல குட் பாசிபிலிட்டி இருக்குது. 10 சென்டிமீட்டர் வரைக்கும் போகலாம். 15 சென்டிமீட்டர் சில இடங்களில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு மேகங்கள் வந்தாலே கிட்டத்தட்ட நமக்கு 20-30 மில்லிமீட்டர் நமக்கு கொடுத்து செல்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி அடர்ந்த மேகங்களாக வருது. அந்த பெய்கிற குறைகிற நேரத்தில் அதுக்கு அதிகமான மழை பெய்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ ஓவராலாக டேலி பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம 10லேருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பெய்யலாம்னு எதிர்பார்க்கலாம். தீபாவளிக்கு எல்லாம் வந்து ஊருக்கு போயிட்டு எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிற சமயம் இது. நைட்டு ட்ராவல் பண்ணாதீங்க, சென்னைக்கு நைட்டில் ட்ராவல் பண்ணி வராதீங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நிறைய சோசியல் மீடியாவில் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்குது. அந்த அளவுக்கு இரவில் தாக்கம், அந்த மழையோட தாக்கம், காற்றோட வேகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அந்த மாதிரி நமக்கு கிடையாது. ஸோ பாதைகளெல்லாம் ஒரு மிச்சாங் புயல் மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரும் மழை ஆறு ஃபெங்கல் புயலில் வந்த மாதிரி அது மாதிரி பெரும் மழை வந்தோட தாக்கம் வந்து நம்ம இப்போ வரைக்கும் அது மாதிரி நம்ம ஒரு கணிப்பு இல்லை. ஸோ அதனால் அச்சப்படாமல் வரலாம். கண்டிப்பாக கனமழை இருக்கும். கனமழை இருந்தாலுமே நம்ம வரலாம். பட் அச்சப்பட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு மழையை தான் நம்ம பார்க்குறோம். 10 சென்டிமீட்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்கள் வந்து அதுக்கு யூஸ் டு ஆகிட்டாங்க. அதனால் அது வந்து அந்த மழையெல்லாம் அவங்களால கண்டிப்பாக தாண்டி ட்ராவல் பண்ணி வர முடியும் மழையாக தான் இருக்கும். ஸோ அதனால் மழை பெய்யும் கண்டிப்பாக. ஆனால் வரவே வராதிங்க, அங்கேயே இருந்துருங்க, அந்த மாதிரி மழை வந்து கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கலாம். வைட் ஸ்ப்ரெட்டாக பெய்யும் போது தான் நமக்கு பிரச்சனை. நிறைய ரன் ஆஃப் எடுத்து வர மாதிரி எல்லா இடங்கள்லையுமே ஒரு அதிக கனமழை பெய்யும் போது தான் நமக்கு அந்த நீர் பெருக்கெடுத்து வரதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்காது. கனமழை எல்லா இடத்துலையுமே இருக்கும். மக்கள் வந்து கண்டிப்பாக திரும்பி வரலாம். வரும்போது மழை இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அச்சப்பட தேவையில்லை. இந்த 25ஆம் தேதி மேட்ரு சொன்னீங்கல்ல, அதுக்குள்ளே வருவோம். 25ஆம் தேதி இந்த 25ஆம் தேதி மேட்ரு சொன்னீங்கல்ல, அதுக்குள்ளே வருவோம். 25ஆம் தேதி உருவாக இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படிங்கிறது புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கா? இப்போ இந்த காற்றழுத்த பகுதிக்கு நீங்கள் ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி மேலும் வந்து புயலாக தென்னாந்திரா போகிற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஒரு டிப்ரெஷன் ஆகுமா ஆகாதாவே நம்ம ஒரு கேள்வியாக பார்க்குறோம். இப்போ 25ஆம் தேதி கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5-6 நாட்கள் இருக்குது. இது அந்தமான் அருகே வந்து நமக்கு வந்து உருவாகிறத பார்க்குறோம். மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு பேட்டர்ன் தெரியுது. இது வந்து வட தமிழகத்துக்கு வந்து அடுத்து வர புயல் அந்த காற்றழுத்த பகுதி அந்த வட கடலோர மாவட்டங்கள் வட தமிழகம் மற்றும் தென்னாந்திரா பகுதியை தான் ஒரு ஹாட்ஸ்பாட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ அது கிட்ட ஒரு மேபி 23ஆம் தேதி 24ஆம் தேதி அந்த டைமில் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது அடுத்த காற்றழுத்த பகுதி வந்து எந்த மாதிரி உருவாகி வருது, எதை நோக்கி செல்ல போகிறது. வலுவடைந்த நிலையில் இருந்துன்னா நம்ம நல்லாவே தமிழகத்துக்கு ஒரு கடலோர காற்றழுத்த பகுதியாகவே வந்துவிடும். ஒரு புயலாக மாறும் பட்சத்தில் அதுக்கு நிறைய டைம் இருக்குது. எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம், புயலாக மாறிச்சுன்னா மேற்கு வடமேற்கு திசை எடுத்து போகும்போது கண்டிப்பாக தமிழகத்தை விட்டு செல்லிவிடும். ஸோ ஒரு புயலாக மாறாமல் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வட தமிழகத்துக்கான வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு வீக் சிஸ்டமாக இருக்கும்போது தமிழகத்துக்கு, இதுவே ஒரு புயலாக மாறும்போது அது ஆந்திராவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சென்னையை பற்றி நம்ம பேசணும். உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழை எந்த அளவுக்கு இருக்கும் இந்த அடுத்த 2 நாட்களுக்கு சொல்லலாமே? இப்போ எப்படி வங்கக்கடலில் வந்து ஒரு காற்றழுத்த பகுதி மையம் கொண்டு இருக்கிறதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடல்லையும் ஒரு காற்றழுத்த பகுதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாகவே அது நம்ம உருவாயிருக்கிறது அங்கேயே மையம் கொண்டு பார்க்குறோம். ஸோ இந்த 2 காற்றழுத்த பகுதிக்கு இருக்கவே ஒரு கனெக்டட் ஒரு ட்ரஃப் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆசிலேஷன் மாதிரி. ஸோ அரபிக்கடலில் இது மேலே ஏறும்போது அந்த ட்ரஃப் அப்படி மேலே ஏறி இறங்குற மாதிரி. ஸோ கடந்த 2-3 நாட்கள் நம்ம பார்த்துருப்போம். தேனி மாவட்டம், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் சில பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனமழை பெய்யுது. வைகையில் முல்லை பெரியாரெலாம் நல்ல நீர் பெருக்கெடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வருகின்ற நாட்கள் என்ன ஆகுதுன்னா இந்த காற்றழுத்த பகுதி மேலே நகர அந்த ட்ரஃப் அப்படியே மேலே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா வட உள் மாவட்டங்கள் நீங்கள் இப்போ நாமக்கல், சேலம், ஈரோடு, நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் வருகின்ற நாட்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த ஷிஃப்ட்டில் அடுத்த 2 நாட்களில் அந்த ட்ரஃப் அப்படி மேலே போக வட உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 நாட்கள் வந்து இன்றும் நாளையும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தென் மாவட்டங்கள்லேயும் மழை இருக்கும். பட் கனமழையானது வந்து பார்த்திங்கன்னா இந்த வட உள் மாவட்டங்களுக்கு இந்த 2 சைட்லேயும் இருக்கிறனால ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் அங்கேயும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறோம். ஸோ இது கடலோரம் மட்டும் இல்லாமல் உள் மாவட்டங்களுக்கும் 2 காற்று பகுதியில் இருக்கும்போது நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது நல்ல மழை கிடைத்திருக்கிறது. ஸோ அதே பேட்டர்னில் உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? வடகிழக்கு பருவமழைன்றது சராசரியாக நமக்கு வந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் 443 மில்லிமீட்டர் நமக்கு மழை பதிவாகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் இப்போ இன்றைக்கு வரைக்குமே பார்த்திங்கன்னா 160 மில்லிமீட்டர் பதிவாயிடுச்சு. கிட்டத்தட்ட 60% எக்ஸஸில் நம்ம இருக்கோம். ஸோ ஏன்னா எல்லா மாவட்டங்களும், அதாவது நம்ம
ஒரு மாவட்டத்தை நம்ம சிங்கிள் அவுட் பண்ண முடியாது. தென் மாவட்டமாக இருக்கட்டும், வட உள் மாவட்டங்களாக இருக்கட்டும், கடலோர மாவட்டங்களாக எல்லா இடத்துலையுமே நல்ல மழை பதிவாயிருக்கிறது பார்க்குறோம். ஈவன் கேடிசிசி நம்ம சொல்கிற காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டும் கூட பார்த்திங்கன்னா சராசரியை விட கொஞ்சம் அதிகமான மழை பதிவாகிறத பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரெண்ட்லேயே நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு 443ன்றது வந்து வருகின்ற நாட்களே நல்ல மழை இருக்கிறது நம்ம அக்டோபரை பொறுத்த வரைக்கும். நவம்பர்லேயும் நம்ம வந்து சராசரி ஒட்டிய மழை எதிர்பார்க்குறோம். ஒரு எக்ஸஸ் இல்லைனாலும் சராசரி ஒட்டிய மழை எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக அந்த நார்மல் ரெயின்ஃபால், அதாவது நம்ம தமிழகத்தோட நார்மல் ரெயின்ஃபாலோட கொஞ்சம் சற்று அதிகமாக மழை எதிர்பார்க்கலாம். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியலனாலும் சற்று அதிகமான மழை வந்து நம்ம பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 443ன்றது வந்து ஒரு 10% எக்ஸஸ் வச்சுக்கோங்க. அப் டு 0 to 10% எக்ஸஸில் நமக்கு வந்து அந்த சீசன் எண்டிங்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். சரி சார், கடைசியாக அடுத்த 24 ஹவர்ஸுக்கான வானிலை எப்போ சொல்லுங்களேன். கடலோர மாவட்டங்களில் நமக்கு வந்து தொடர்ந்து மழை வந்து படிப்படியாக இரவு நேரத்துலேருந்து காலை நேரத்தில் நம்ம அதிகரிக்கும்னு பார்க்கலாம். உள் மாவட்டங்கள், அதாவது காலை நேரம் இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்களில் மழை படிப்படியாக அங்கங்கே அப்படியே மிதமான ஒரு மழை மாதிரி பெய்கிற மாதிரி பெஞ்சிட்டு இருக்கும். கடலோர கனமழையானது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அந்த கடலோர மாவட்டங்களுக்கு ஒற்றி உள்ள மாவட்டங்கள், அதாவது நமக்கு இப்போ கடலூர், இப்போ விழுப்புரம் இருக்குன்னா விழுப்புரம் பக்கத்தில் கள்ளக்குறிச்சி, திருச்சி, பெரம்பலூர், நம்ம கடலூர், பாண்டிச்சேரி, நம்ம செங்கல்பட், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ஸோ இந்த எல்லா மாவட்டங்களுக்குமே நமக்கு வந்து ஒரு ஐடியல் பிளேஸில் இந்த காற்றழுத்த பகுதி அந்த இருக்கிறனால அடுத்த 24 மணி நேரத்துக்கு அங்கே வந்து கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து சில இடத்துல வந்து நம்ம கனமழையும் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்க்குறோம். பொதுவாக நீங்கள் ஆவரேஜ் பார்க்கும்போது எல்லா இடங்கள்லையுமே ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்குமே நாளை காலை 8:30 மணி வரைக்கும் நமக்கு பதிவான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், 21, 22ஆம் தேதிகளில் சென்னையில் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. மிக கனமழை அப்படின்னு சொன்னால் என்ன அளவீட வச்சுக்கலாம்? கேட்டகரியில் வந்து மிக கனமழைன்னு வந்து பார்த்திங்கன்னா 115 மில்லிமீட்டர்லேருந்து 204 மில்லிமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை. அதுக்கு மேலே போகும்போது தான் அந்த 204 மில்லிமீட்டர் போகும்போது தான் அந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், இந்த காற்றழுத்த பகுதி எப்போ நமக்கு சென்னைக்கு கீழே இருக்கிற வரைக்கும் அந்த லாட்டிடியூடில் இருக்கிற வரைக்கும் நம்ம மழை தொடரும். ஸோ 21, 22ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அருகே வந்து அது நம்ம தமிழகத்தில் அந்த கடலூர், பாண்டிச்சேரி அப்படியே படிப்படியாக நகர்ந்து மேலே போகிறது. 23ஆம் தேதி சென்னை தாண்டி அப்படியே அதோட லாட்டிடியூட் கொஞ்சம் மேலே போய் விடுது. மழை வந்து தென் ஆந்திரா பக்கத்தில் போயிடும். ஸோ அடுத்த 2 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட இதுபடி பார்க்கும்போது 100 மில்லிமீட்டர்லேருந்து 150 மில்லிமீட்டர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். 2 நாட்கள் சேர்த்து சொல்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.